ஹலோ செடிவேரியன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பேர் ஜேட் பிளான்ட்டு. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரசுலா ஒவாட்டா அப்படின்பாங்க. ஜேட் பிளான்ட்டில் இது ஒன்று மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 ஸ்பீசிஸ் மேலே இருக்குது. அது பேர் எல்லாமே கிரசுலா ஒவாட்டா தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லாம் பெருசாக இருக்கும். இது வந்து டுவார்ஃப் வெரைட்டி. டுவார்ஃப் வெரைட்டிங்கன்னா இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் அந்த லீஃபோட மேக்ஸிமம் சைஸே. ஸோ என்னோடய ஹேண்ட் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அதோட ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பிளான்ட்டோட நான் ஸ்பெசிஃபிக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 or 3 months ஓல்டு, அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன செடி. நான் இதை மேலும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்போயுமே எவர் கிரீன் பிளான்ட்டுங்க இது. எப்போயுமே இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனாகவே இருக்குது. இது உங்கள் டேபிள் வச்சு தாராளமாக வளர்க்கலாம். இதை டேபிள் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த ஆஃபீஸில் நம்ம டேபிள் வச்சு வளர்க்குறது, மாதிரி ரெஸ்டாரண்ட், நர்சரி, ஷாப்ஸ் எங்கே பார்த்தாலுமே இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பாப்புலர். எஸ்பெஷலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இதை வளர்க்கலாம். இதோட பேசிக் காஸ்ட்டே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 20-30 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதோட விலை வந்து 1 lakh 2 lakh வரைக்கும் போகுது. அது மட்டும் இல்லாமல் 20 lakhsக்கே ஒரு சில செடியெலாம் வந்து போயிருக்கு ஒரு ஏலத்தில். நான் சொல்கிறேன், என்னடா 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லிட்டு திடீர்னு 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நிறைய பேர் மணி பிளான்ட்டுன்னு சொல்லி தப்பாடி. இது மணி பிளான்ட்டு கிடையாதுங்க, இது வந்து ஜேடு பிளான்ட்டு. அப்போ முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா சுக்குலண்ட் அப்படின்பாங்க. சுக்குலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு திக்காக இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சி பார்த்தா. அதாவது நம்ம தண்ணி ஊற்ற இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி வாட்டர் ஹோல்டு பண்ணக்கூடிய லீவ்ஸு, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுக்குலண்ட் அப்படின்வோம். ஸோ சுக்குலண்ட்டுன்னு யாராவது நாளைக்கு பின்ன சுக்குலண்ட் பிளான்ட்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஆமாப்பா, இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து ஸ்டெம்குள்ளேயும் லீஃப்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுனா, இந்த ட்ராஃப் பீரியட் அப்படின்னா, ட்ராஃப் பீரியட்னா தண்ணியே இருக்காது, பஞ்சம் அந்த மாதிரி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக சர்வே பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து வேறு மாதிரி டெய்லிலாம் வந்து தண்ணி ஊற்றவே தேவையில்லைங்க. இது வந்து லைக் வீக்லி ஒன்ஸ் ஊற்றலாம், இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் கூட நல்லா ஊற்றிக்கலாம். ஸோ ஓகேங்களா. அது மாதிரி சைனீஸ் கல்ச்சர். ஸோ சைனீஸ் கல்ச்சரில் இந்த பிளான்ட் வந்து புத்தருக்கு கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. இது சைனீஸ் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி பிளான்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் பிளான்ட்டு, இல்லை ஒரு லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஒரு சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் நம்ம ஊரோட. ஸோ இது சைனீஸ் ஆரிஜினான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, சைனீஸ் பிளான்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பிளான்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஓகேங்களா. சவுத் ஆஃப்ரிக்காவில் எஸ்பெஷலாக மொசாம்பிக் அப்படிங்கிற ரீஜன்லேருந்து இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பாப்புலர். அங்கே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ட்ரையாகவே இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹாட் டு த கோர். மழைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசனல். அங்கே வந்து இது ரொம்ப பாப்புலர் அண்ட் ஈஸியாக வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த ஜேட் பிளான்ட்டுங்கிறது. இது என்ன பண்ணுவோன்னா, எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போ வந்து வாட்டர் மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சுக்குலண்ட் வெரைட்டி மாதிரி இது வந்து மவுண்டன் ரீஜனு, அது மாதிரி ராக்ஸ் ரீஜனு, அது மாதிரி ட்ரை ஃபாரஸ்ட்லலாம் வந்து நேச்சுரலாகவே முளைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது நிறைய பேர் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேட் பிளான்ட், லக்கி பிளான்ட், ஃப்ரெண்ட்ஷிப் பிளான்ட், அப்புறம் மணி ட்ரீ அப்படின்பாங்க. மணி ட்ரீட்டோட மணி பிளான்ட்டு கிடையாது, மணி ட்ரீ அப்படின்பாங்க அது பேர். ஏன்னா இது வச்சா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் கேர் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கூட இது ரொம்ப ஈஸியாக வரும். இன்னுமே கேர் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து கரெக்டாக ப்ரூனிங்லாம் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு பொன்சாய் வெரைட்டியாக நீங்கள் வந்து இதை ஃபார்ம் பண்ணலாம். கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட ஈஸியாக வந்து ஒரு பொன்சாய் வெரைட்டி மாதிரி இதை பண்ணலாம். ஒரு சில இடத்துலாம் போனீங்க அப்படின்னா பொன்சாய் வெரைட்டி வந்து சேல் பண்ணுவாங்க. 100 years ஓல்டு பொன்சாய் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஜென்ரேஷன்ஸாக வளர்த்துருப்பாங்க போல, தாத்தா அவரோட தாத்தா மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்ரீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 lakhs 4 lakhs இல்லை 10 lakhs கூட போகும். ரீசெண்டாக கூட இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டெக் அக்ரி சம்திங் போட்டிருந்தாங்க அந்த கொடிசியால். அப்போ பார்த்தீங்கன்னா இதே மணி பிளான்ட்டை வந்து ஒரு சூப்பரான ஒரு பொன்சாயை என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரீ வந்து 100 years ஓல்டு அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் விற்கவே மாட்டாங்க. பட் அது கேட்டிங்க அப்படின்னா 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட போகலாம் ஏலத்துக்கு அது வந்து. ஸோ இட்ஸ் வெரி வெரி ரேர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 100 வருஷம் நம்மளால் வளர்க்க, நம்ம இருக்க போகிறதே 60-70 வருஷம் தான் நம்ம டோட்டல் லைஃப் ஸ்பேனு. அதில் எங்கே 100 வருஷம் நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ ஜென்ரேஷன்ஸாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ இது இன்டோரில் வைக்கிறீங்க, நம்ம ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து எவ்வளோ ஹைட் வரும்னா ஒரு 2 to 4 feet ஹைட் வருங்க. அதேமாதிரி அவுட்டோரில் வைக்கிறீங்க அப்படின்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இதை வந்து அவுட்டோரில் வச்சுட்டீங்க
அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா இது இந்த இந்த இப்போ இது வந்து இப்போ ஒரு சைடாக வளருது பாருங்கள். இது நான் ஷேடில் வச்சுருக்கேன். எந்த பக்கம் சன் இருக்கோ அதை நோக்கி இன்ட்ரெஸ்டடாக வரும். ஸோ இந்த பிளான்ட்டோட டைப்பே அப்படி தான். இப்போ நீங்கள் இதை அவுட்டோரில் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா இந்த கலர்ஸ் எல்லாமே லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஒரு 2 to 3 hours நீங்கள் அவுட்டோரில் வச்சிட்டிங்க அப்படின்னா வேரிகேட்டட் லீவ்ஸ் அப்படின்பாங்க. வேரிகேட்டட் லீவ்ஸ்னால் அது மேலே மட்டும் பிங்காக இருக்கும், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் க்ரீனாக இருக்கும். சம்டைம்ஸ் நர்சரியில் வாங்கும்போது மேலே மட்டும் பிங்காக கொடுப்பாங்க ஜேட் பிளான்ட்டு, உள்ளுக்குள் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டார்க் க்ரீனில் இருக்கும். ஸோ அதை பற்றி வெரிகேட்டட் அப்படின்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் என் கம்ப்யூட்டரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரிகேட்டட் அப்படின்பாங்க. இந்த வெரிகேட்டட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சன்லைட் நீங்களும் அது மாதிரி பண்ணலாங்க. இப்போ இதே ஜேட் பிளான்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சன்லைட்டில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 to 5 hours நீங்கள் சன்லைட் வச்சுட்டு நைட் வந்து ஒரு கூலான இடத்த வச்சிட்டிங்க. ரொம்ப நேரம் சன்லைட் விடக்கூடாது, 3-4 மணி நேரம் தான் டேரக்ட் சன்லைட்டில் வெஸ்ட்டு ஒரு 10 days பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேலே இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறிடுங்க. இதே மாதிரி மாறுங்க. ஓகேங்களா? அது ரேட்டே வேறு ரேட் சொல்லுவாங்க, பட் அது கிடையாது. இதே தான், எல்லாமே இதே வெரைட்டி தான். அவங்க வளர்க்குற ஸ்டைல் அப்படி. ஸோ வெரிகேட்டட் என்னென்னா அந்த குளோரோஃபில் வந்து எக்ஸஸாக ஃபார்ம் ஆகி சயின்டிஃபிக்காக வந்து மேலே மட்டும் பிங்க் ஆகுதுங்க. திரும்பி நீங்கள் இண்டோர்லேயோ இல்லை ஷேட்லேயோ வச்சிட்டிங்கன்னா அந்த பிங்க் கலர் திரும்பியும் க்ரீனாக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ட்ரிக்கில் அது அந்த பிளான்ட்டோட நேச்சர். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிளான்ட்டோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும் இனிஷியல் டைமில். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டார்க் ப்ரௌனாக ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா ஒரு மரம் மாதிரி ஆகிடும் லைட்டாக. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரௌனாக மாறிட்டு வருது பாருங்கள். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த பிளான்ட்டோட மெத்தடே, இந்த பிளான்ட்டோட வளர்த்தே அப்படி தான். ஸோ க்ரீனாக ஆகி அப்புறம் போக ஒரு 1 year 2 year பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக ஆகிடும். ஸோ இந்த ட்ரீயோட லைக் இந்த பிளான்ட்டோட நேச்சரே அதுதான். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் பூ பூக்குங்க. எப்படி பூ பூக்கும்னா நம்ம அரேபியன் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரேபியன் ஜாஸ்மின் மாதிரி குட்டி குட்டி பூ வரும், பிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஒயிட்டாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சன்லைட் தேவை. சன்லைட் இல்லாமல் இந்த மாதிரி வளராது. ஸோ சன்லைட் இருந்தால் தான் இந்த மாதிரி பூவெலாம் பூக்கும். நான் அப்பயே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டெம் எல்லாமே. ஒரு மரம் மாதிரி மாறிடும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் நல்லா வளர்த்துட்டீங்க அப்படின்னா. இதுக்கு வந்து சுத்தமாக கேரே தேவையில்லைங்க. இது வந்து கேர் ஃப்ரீ பிளான்ட்டு, பிகினர்ஸ் பிளான்ட்டு. நம்ம மற்ற பிளான்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பிளான்ட் மாதிரிலாம் அவ்வளோ கேர்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு லக்ஸுரி பிளான்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். எப்போ லக்ஸுரி பிளான்ட் ஆகுனா பொன்சாய் மாதிரி வளர்த்து 10 lakh 20 lakh அப்போ வாங்கும்போது தான். மற்றபடி இது வந்து நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ வந்து ஆஸ் அ பிகினர் நீங்கள் தாராளமாக இதை வாங்கி வளர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம பார்த்தது வந்து இதோட ஆரிஜின் பார்த்தோம். அதே மாதிரி இது எப்படி இந்த பிளான்ட் வந்து எப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்கிறதோ, இது எப்படிலாம் வந்து சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம பார்த்தோம். ஸோ இது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அதே மாதிரி இப்போ இந்த ஸ்விக்கி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த ஸ்விக்கி அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து விற்கிறாங்க. 100 ரூபா 150 ரூபா அப்போலாம் கூட விற்றுட்ருக்காங்க, இந்த மாதிரி பாட்டெலாம் கூட சேர்த்து. ஸோ அது மாதிரி தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஜேடோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் உங்கள் மணி டெஸ்க் பக்கத்தில், அதாவது நீங்கள் வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் ஏதாவது உங்கள் காசு எங்கேயாவது புழக்கம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது பக்கத்தில் வச்சா ப்ராஸ்பரிட்டி ஆகும்னு சொல்லி சைனீஸ் ட்ரெடிஷனை நம்புகிறாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் நம்பக்கூடிய ஆளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இண்டோரில் இந்த பிளான்ட் வந்து தாராளமாக வளரும், ஒரு ப்ராப்ளம் வராது. இதை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். வெளில வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம், டெராஸில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். அது மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 degreeக்குள்ளே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் ஜாஸ்தி ஒரு 40 degreeனாலும் இது தாங்கும். நான் அப்பயே சொன்ன மாதிரி இது வளர்ந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 45 degree வரைக்கும்லாம் வெயில் போகிற ஏரியாவில் முளைக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ தாராளமாக நீங்கள் சன்லைட்லேயே கூட வைக்கலாம். இல்லை வெரிகேட்டடாக மேலே மட்டும் எனக்கு பிங்காக வேணும், நான் வந்து சூப்பராக அதை வந்து ஆர்னமெண்டலாக பண்ண போகிறேன் அப்படின்னா 4 மணி நேரம் சன்னில் வைங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இண்டோரில் வச்சுக்கோங்க. 10 to 15 days அது டாப் மட்டும் பிங்க் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட சீக்ரெட். இந்த சீக்ரெட் நான் சொல்லிட்டேன். இதோட சாயில் பார்த்தீங்கன்னா கார்டன் சாயில், இந்த பாட்டிங் சாயில்மாங்களா, அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக ரிவர் சாண்டும் அப்புறம் வந்து கொக்கோ பிட் வர்மி கம்போஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு சாயில் வந்து ரொம்பலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியலாம் அவசியம் கிடையாது. இந்த நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. இது வந்து ஹார்டி பிளான்ட். ஹார்டி அப்படின்னா ரொம்ப ஹார்டாக எந்த விதமான சுச்சுவேஷனையும் வளரக்கூடிய ஒரு செடி. இப்போ நம்ம கேக்டஸ்லாம் இருக்கு இல்லையா, கேக்டஸ்லாம் ஹார்டி பிளான்ட்னு சொல்லுவோம். கேக்டஸே ஹார்டி பிளான்ட்டுங்கிறோம். ஸோ அது வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வளரக்கூடிய ஒரு செடி. பார்க்க தான் க்ரீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பட் இது வந்து ஒரு ஹார்டி பிளான்ட்டு. எதுங்கே வேணாலும் வளரும், எது வேணாலும் வரும். ஸோ பார்த்தது வந்து பார்ட் 1ல் நம்ம இப்போ என்னென்ன கவர் பண்ணிக்கோன்னா இந்த செடியோட வந்து ஆரிஜன்,
இதை எப்படிலாம் வந்து எந்த டெம்பரேச்சர் வைக்கலாம், எந்த இடத்த வச்சு வளர்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி நான் உங்களுக்கு ட்ரிக்கு கற்றுக் கொடுத்தேன், வெரிகேட்டட் எப்படி பிங்க் லீஃப் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை நர்சரியை கொண்டே 300 400 கொடுத்து ஏமாறாதீங்க. நானும் தான் என்னோடய ஃப்ரெண்ட் நர்சரி வச்சுருக்காரு. ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அது என்னென்னே சொல்லாமல் ஸ்பெஷல் பிளான்ட்டுன்னு சொல்லி விற்றுருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம மக்களும் பாவம் ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு பண்ணுறாங்க. 99% நர்சரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுவாங்க. பட் ரொம்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலாக வெளியூர்லேருந்து வரீங்கன்னா அவங்க ஸ்மெல் பண்ணிவிடுவாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இப்படி இப்படின்னு சொல்லி பண்ண சான்சஸ் இருக்குது. 99% வந்து நேர்மையாக இருக்க நர்சரி தான் இருக்காங்க. மித்த 1% வந்து மணி மேக் பண்ண, அதுவும் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் தான். மோஸ்ட்டாக ஓனர்ஸ் வந்து 100% போய் சொல்ல மாட்டாங்க. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் மணி மேக் பண்ண, ஓனர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்ன போய் சொல்லிடுவாங்க. இது பாருங்கள் இது வந்து ஸ்பெஷலி க்ரோனு சைனீஸு, இல்லை வந்து மேலே வந்து பிங்காக வரும், அதனால் வந்து இது வந்து ஸ்பெஷலுங்க, இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செடி உங்கள்கிட்ட வந்து தள்ளிவிட பார்ப்பாங்க. 400 500 கூட நீங்கள் நம்பி வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். ஸோ அந்த ட்ரிக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 இன்னும் நிறைய நம்ம கவர் பண்ணோம். நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.